மாணவர்களே, இன்றைய கிளாஸில் கவிதை பேழையில் காடு என்ற தலைப்பிலிருந்து என்ன செய்கிறோம் படிக்க போகிறோம். இதை எழுதியவர் சுரதா. சுரதா அவருடைய இயற்பெயர் அப்படின்னா ராஜகோபாலன். இவர் பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்டவர். அவருடைய இயற்பெயர் ராஜகோபாலன். அவர் யார் மேலே பற்று கொண்டவர்? பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்டவர். பாரதிதாசன் இயற்பெயர் சுப்புரத்தினம். எனவே தன்னுடைய பெயரை சுப்புரத்தினதாசன் என மாற்றிக்கொண்டார். அதன் சுருக்கமே சுரதா என்பதாகும். சுப்புரத்தினம் தாசன் இருக்குல்ல, அதுதான் அதனுடைய சுருக்கம்தான் இது சுரதா. ஓமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் என்பதால் இவரை ஓமை கவிஞர் என்று அழைப்பர். ஓமைகளை பயன்படுத்தி கவிதை எழுதுவதில் அவர் சிறந்தவர். எனவே தான் அவரை என்ன செய்ய அதனால் ஓமை கவிஞர் என்று அழைப்பர். அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம் உள்ளிட்ட பல நூல்களை இவர் இயற்றியுள்ளார். என பல நூல்களை இயற்றிருக்கார். இப்பாடல் சுரதா கவிதைகள் என்னும் நூலில் இயற்கை எழில் என்னும் பகுதியிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது. சுரதா கவிதையில் இயற்கை எழில் என்ற பகுதியிலிருந்து தான் நம்ம பாடப்பகுதியில் எடுத்து தந்திருக்காங்க. இப்பாடல் கிளிக்கண்ணி என்னும் பாவகையை சேர்ந்தது. கிளிக்கண்ணி என்னும் பாவகையை சேர்ந்தது. கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசைப்பாடல் வகைதான் கிளிக்கண்ணி. எப்படி கிளியுடைய மொழி இனிய சொற்கள் போல இருக்குமோ அதே போல பெண்ணை அப்படி பேசுகின்ற அந்த பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசைப்பாடல் தான் கிளிக்கண்ணி என்று குறிப்பிடப்படுகிறது. இப்போ நுழையும் முன்பாரு. காடும் கடலும் நமக்கு எப்போதும் காட்சிக்கு இன்பம் தருபவை. காடும் கடலும் நமக்கு எப்போதும் இன்பத்தை தரக்கூடியது. பார்க்கும்போது அது நமக்கு இருந்து சந்தோஷத்தை தரக்கூடியது. ஒரு நாட்டின் வளம் அந்நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் அமைந்துள்ள காடுகளின் அளவை பொறுத்தே மதிப்பிடப்படுகிறது. ஒரு நாட்டினுடைய நிலப்பரப்பு அப்படின்னா அந்த காடுகளுடைய அளவை பொறுத்து தான் என்ன செய்து மதிப்பிடப்படுகிறது. அதனால் தான் காட்டின் வளமே நாட்டின் வளம் என்று அறிஞர்கள் கூறுகின்றனர். அதனால்தான் காட்டின் வளமே நாட்டின் வளம் என்று அறிஞர்கள் கூறுகின்றனர். காட்டையும் காட்டின் குளிர்ச்சியும் காட்டு விலங்குகளின் கொண்டாட்டங்களையும் கவிதை வழி அறிவோம். அதுதான் நம்முடைய பாடப்பகுதியில் படிக்க போகிறோம். பாடப்பகுதியில் கொடுத்துருக்கிறதுல நம்ம அதை ஃபஸ்ட்டு அந்த பத்தியை பாரு. கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும், பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிருமடி. கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும், பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிருமடி. காடு முழுவதும் என்ன பூத்திருக்கும்? மலர்கள் பூத்திருக்கும். அந்த மலர்கள் எதை போல இருக்குதான்? கார்த்திகை மாதத்தில் வீடு தோறும் விளக்குகளை ஏற்றி வைப்பது போல இருக்குது அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? எதை போல் இருக்குது? வீட்டில் கார்த்திகை மாதத்தில் வீடுகளில் என்ன செய்வாங்க? விளக்கு ஏற்றிருப்பாங்க. கார்த்திகை மாதம் இப்போ முடிஞ்சில்ல, எல்லா வீட்டிலும் விளக்கு பார்த்துருப்பல்ல, விளக்கு ஏற்றுவாங்கள்ல, அது அந்த விளக்கு ஏற்றுவது போல் காடெல்லாம் பூத்திருக்க மலர்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அவற்றை கண்களால் பார்க்கும்போது நமக்கு என்ன உண்டாகும்? மகிழ்ச்சி தோன்றும் அப்படின்னு சொல்கிறார். அதை தான் ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் குறிப்பிடுகின்றார். கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும், பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிருமடி. புரியுதா? அடுத்த பத்தியில் என்ன சொல்கிறான்? காடு பொருள் கொடுக்கும், காய்கனி ஈன்றெடுக்கும், கூடி கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும். காடு என்ன செய்ய? நமக்கு வேண்டிய பொருளெல்லாம் காட்டிலேருந்து நம்ம பெறலாம். என்ன பொருள்லாம் தேவையோ அதை காட்டிலேருந்து பெற்றுக்கொள்ளலாம். பல வகையான பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். காய்கனி ஈன்றெடுக்கும், கனிகளை உண்ண காய்கள் கனிகள் முதலவற்றை என்ன செய்யலாம்? பெறலாம். கூடி கழித்திடவே அனைவரும் கூடி அமர்ந்து மகிழ்ந்திட அங்கே என்ன குளிர்ந்த நிழல் கொடுக்கும். அங்குள்ள மரங்கள் குளிர்ந்த நிழலை தரும். அப்போ என்ன சொல்கிறார்? ரெண்டாவது பத்தியில் நமக்கு வேண்டிய பல வகையான பொருட்களை காட்டிலேருந்து என்ன செய்யலாம்? பெறலாம். உண்ண காய்கள் கனிகள் முதலவற்றை பெறலாம். அனைவரும் கூடி அமர்ந்து மகிழ்ந்திட அங்குள்ள மரங்கள் என்ன செய்து குளிர்ந்த நிழலை தருகின்றது அப்படின்னு சொல்கிறது.
புரியுதா? காடு பொருள் கொடுக்கும், காய்கனி ஈன்றெடுக்கும், கூடி கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும். படிக்கும்போதே அந்த செயல் படிக்கும்போதே அதனுடைய பொருள் புரிகிற மாதிரி தான் இருக்கும். எளிமையான பாடல் தான், எல்லாருக்கும் புரிகிற வகையில் தான் நினச்சிருக்கு, எழுதப்பட்டிருக்கும். அடுத்த பாரு, குரங்கு கூடியிருக்கும் கொம்பில் கனி பறிக்கும், மரங்கள் வெயில் மறைக்கும் கிளியே வழியில் தடை இருக்கும். குரங்குகள் காடுகளில் என்ன செய்யும்? குரங்குகள் வாழ்கின்றன. அவை மரக்கொம்புகளில் உள்ள கனிகளை என்னச்சதை பறித்து உண்ணும். வெயிலை மறைக்கும் அளவுக்கு மரங்கள் காட்டில் என்னச்சிக்கும் ஓங்கி வளர்ந்துருக்கும். புரியுதா? அதுதான் செடி கொடிகள்லாம் வளர்ந்து நம்ம நடந்து செல்லக்கூடிய அந்த பாதையை என்ன செய்யும்? தடை செய்யும். அதான் தடையாக இருக்கும். அதான் சொல்கிறார், குரங்கு கூடியிருக்கும், குரங்கள் அங்கே வாழ்ந்து அங்கே உள்ள கொம்புகளில் கனியை பறித்து என்ன செய்யும்? சாப்பிடும். மரங்கள், அங்குள்ள மரங்கள் வெயிலை என்ன செய்கின்றன? மறைக்கின்றன. கிளியே வழியில் நடந்து போதுக்கு செடி கொடிகள்லாம் மறைத்து பாதையை என்ன செய்யும்? தடை செய்யும் அப்படின்னு சொல்கிறார். தடையாக இருக்கும். அதை தான் 3வது பத்தியில் குறிப்பிடுகின்றார். குரங்கு கூடியிருக்கும் கொம்பில் கனி பறிக்கும், மரங்கள் வெயில் மறைக்கும் கிளியே வழியில் தடை இருக்கும் அப்படின்னு குறிப்பிடார். அடுத்த பாரு, அடுத்த 3 பத்தியும் மனப்பாட பகுதி. புரியுதா? பாரு, பச்சை மயில் நடிக்கும், பன்றி கிழங்கெடுக்கும், நச்ச வங்கலங்கும் கிளியே நரியெல்லாம் ஊளையிடும். பச்சை மயில் நடி, அங்கே நீல நிறம் கொண்ட மயில்கள் என்னச்சுமா தோகையை விரித்து நடனமாடும். தோகையை விரித்து நடனமாடும். காட்டில் வாழும் பன்றிகள் அங்குள்ள கிழங்குகளை என்ன செய்யும்? தோண்டி எடுத்து உண்ணும். கிழங்கு எடுக்கும், தோண்டி எடுத்து உண்ணும். நச்சினை கொண்ட பாம்புகள் கலக்கமுற்றிருக்கும். அதான் நச்சரவங் கலங்கும். புரியுதா? அதுக்கு கலக்கமுற்றிருக்கும். கிளியே நரியெல்லாம் ஊளையிடும், நரி கூட்டம் ஒன்று சேர்ந்து ஊளையிடும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறார்? நீல நிறம் கொண்ட மயில்கள் தோகையை விரித்து நடனமாடும். காட்டில் வாழும் பன்றிகள் அங்குள்ள கிழங்குகளை தோண்டி எடுத்து உண்ணும். நஞ்சினை கொண்ட பாம்புகள் கலக்கமுற்றிருக்கும். நரி கூட்டம் ஒன்று சேர்ந்து ஊளையிடும். பச்சை மயில் நடிக்கும், பன்றி கிழங்கெடுக்கும், நச்சரவங்க கலங்கும் கிளியே நரியெல்லாம் ஊளையிடும் அப்படின்னு. அடுத்தது பாரு, அதிமதுரத்த தலையை யானைகள் தின்றபடி புதுநடை போடுமடி கிளியே பூங்குயில் கூவுமடி. எதை தின்ற? அங்கே உள்ள மிகுந்த சுவை கொண்ட தலைகளை யானைகள் என்ன செய்யும்? சாப்பிட்டு கம்பீரமாக என்ன செய்யுமா? நடந்து போமா. அப்போ கருநிறம் கொண்ட குயில்கள் மரங்களில் அமர்ந்து என்ன செய்யும்? கூவும் அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? அதான் என்ன சொல்கிறாரு? அதிமதுரத்த தலையை யானைகள் தின்றபடி புது நடை போடுமடி கிளியே பூங்குயில் கூவுமடி. புரியுதா? அதுக தின்று அந்த தலைகளெல்லாம் தின்னுட்டு சுவைமிக்க அந்த தலைகளை தின்றுவிட்டு கம்பீரமாய் நடந்து செல்லும். அங்குள்ள குயில்கள் கருநிறம் கொண்ட குயில்கள் என்ன செய்யும்? மரங்களில் அமர்ந்து கூவும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பத்தியில் சொல்கிறார், சிங்கம் புலி கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் தெரியுமடி கிளியே இயற்கை விடுதியிலே. பிறகு என்னெல்லாம் இருக்கும் காட்டில்? சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை போன்ற விலங்கினங்கள் தாம் விருப்பம் போல் என்ன செய்யும்? இயற்கையில் அமைந்த விடுதி போன்று காடங்க என்ன செய்யும்? அலைந்து திரியும். அது சுதந்திரமாக இருக்கும் அப்படின்றத குறிப்பிடுறாரு. புரியுதா? அது சுதந்திரமாக என்ன செய்யும்? அலையும் என்பதை குறிப்பிடுகின்றார். 3 பாடலையும் திரும்ப வாசிக்கிறேன், கவனி. அது மனப்பாட பகுதி. பச்சை மயில் நடிக்கும், பன்றி கிழங்கெடுக்கும், நச்சரவங்கலங்கும் கிளியே நரியெல்லாம் ஊளையிடும். அதிமதுரத்த தலையை யானைகள் தின்றபடி புதுநடை போடுமடி கிளியே பூங்குயில் கூவுமடி. சிங்கம், புலிக்கரடி, சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் தெரியுமடி கிளியே இயற்கை விடுதியிலே அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? அடுத்த பாரு, இந்த பாடலுடைய பொருளை திரும்ப ஒருக்க வாசிக்கிறேன், கவனி. புக்கில் இருக்க பொருளை பாரு. கார்த்திகை விளக்குகள் போல காடு முழுவதும் மலர்கள் மலர்ந்திருக்கும். அவற்றை காணும் கண்கள் குளிர்ச்சி பெறும். காடு பல வகையான பொருட்களை தரும், காய்கனிகளை தரும். எல்லோரும் கூடி மகிழ்ந்திட குளிர்ந்த நிழல் தரும். அங்கே வசிக்கும் குரங்குகள் மரக்கிளையில் உள்ள கனிகளை பறித்து உண்ணும்.
மரங்கள் வெயிலை மறைத்து நிழல் தரும். அடர்ந்த காடு வழியே செல்வோருக்கு தடையாய் இருக்கும். பச்சை நிறமுடைய மயில்கள் நடனமாடும். பன்றிகள் காட்டில் உள்ள கிழங்குகளை தோண்டி உண்ணும். அதனை கண்டு நஞ்சினை உடைய பாம்புகள் கலக்கமடையும். நரி கூட்டம் மூளையிடும். மிகுந்த சுவையுடைய தலையை யானைகள் தின்றபடி புதுநடை போடும். பூக்கள் பூத்து குலுங்கும். மரங்களில் குயில்கள் கூவும். இயற்கை தங்கும் இடமாகிய காட்டில் சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை போன்ற விலங்கினங்கள் எங்கும் அலைந்து திரியும் அப்படின்னு கூறுகிறேன். புரியுதா? பொருள் புரியுதா? அடுத்த பாரு, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. என்ன கொடுத்துருக்கு? வாழைக்கன்று டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. வாழைக்கன்று என்ன வரும்? ஈன்றது. எடுதனமா? வாழைக்கன்றை ஈன்றது. வாழைக்கன்றை ஈன்றது அப்படின்னு வரும். அடுத்த பாரு, காடெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது வரும்? என்ன வரும்? காடு ப்ளஸ் எல்லாம். டே பிரியோ அப்படிதானே? இட்டு ப்ளஸ் ஏ. இட்டு தான் என்ன? டு. காடு ப்ளஸ் எல்லாம் அப்படின்னு வரும். கிழங்கு ப்ளஸ் எடுக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது. சேர்த்தெழுதுக. என்ன வரும்? கிழங்கு எடுக்கும். இது கூ அளவில் ஊகரம் பெய் இக்கு இருக்கும். இக்கு ப்ளஸ் ஏ என்ன வரும்? கே. அப்போ கிழங்கு எடுக்கும் அப்படின்னு வரும். புரியுதா? அடுத்து பாடலுள்ள மோனை எதுகை ஏபு சொற்களை எடுத்து எழுதுக. இது நான் பாடலில் காட்டுறேன். பாடலில் மோனை எதுகை எது அப்படின்ட்டு அப்புறம் நான் நோட்டில் எழுதியிருக்கதை உங்களுக்கு அப்புறம் சொல்லித்தரேன். பாடலில் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். மோனை எதுகை. மோனை அப்படின்னு சொன்னால் நான் ஏற்கனவே இப்போ கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். மோனை அப்படின்னா அந்த பாடலுடைய முதல் அடி, ரெண்டாவது அடி, மூணாவது அடி, நாலாவது அடி இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு அடியினுடைய முதல் எழுத்து பாரு, முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்துன்னா அதை தான் என்ன சொல்லுவோம்? மோனே அப்படின்வோம். அதை என்ன சொல்லுவோம்? மோனே. அப்படி அடுத்தடுத்த அடியில் வந்துன்னா அதை என்ன சொல்லுவோம்? அடி மோனே அப்படின்னு. ஒரே வரிசையில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லுவோம்? சீர்மோனை. இப்போ நம்ம இதை அடிமோனை தான் பார்க்குறோம். அப்புறம் இதை அடிமோனை இங்கே பாரு. கார்த்திகை கா இருக்கா? காடெல்லாம் கா இருக்கா? அந்த கா வருது பாரு, முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்குல்ல, அதை தான் என்ன சொல்கிறோம்? மோனே அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததில் பாரு, பார்த்திட பார்வை வருதா? பா வருதுல்ல, அதை தான் என்ன சொல்கிறோம்? மோனை. அடுத்த பாரு, காடு கனி, அதில் காக்கா இருக்குல்ல, அதை தான் என்ன சொல்கிறோம்? மோனை. அப்போ காடு போட்டு அந்த காவை என்ன செய்யணும்? அண்டர்லைன் பண்ணோம். காய் போட்டு அதை என்ன செய்யணும்? காவை அண்டர்லைன் பண்ணணும். அடுத்த பாரு, நீ அதில் பார்த்தாலே தெரியும். குரங்கு குளிர்ந்த வருதா? கூ இருக்கா? அதை அண்டர்லைன் பண்ணலாம். அப்போ புரியுதா? இப்படி தான் என்ன செய்யணும்? அதில் வரக்கூடிய முதல் எழுத்து ஒரே மாதிரி இருந்துன்னா, பச்சை பன்றி இருக்கா? பாப்பா வருதா? நச்சர நரியெல்லாம் நானா இருக்கா? அதை எழுதலாம். புதுநடை பூங்குயில் வருதா? போ. அடுத்த சிங்கம் சிறுத்தை, இதே என்ன சொல்லுவோம்? மோனே அப்படின்னு சொல்லுவோம். முதல் எழுத்து ஒரே முதல் எழுத்து பிரதா ஒவ்வொரு வார்த்தையினுடைய முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்துன்னா அதை தான் என்ன சொல்கிறோம்? மோனை. அடுத்த பாரு, எதுகை அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்து எதுகைனா இரண்டாவது எழுத்து. மோனைனா என்ன சொன்னேன்? முதல் எழுத்து ஒன்றி வருவதே மோனை. இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. ரெண்டாவது எழுத்து ஒரே மாதிரி இருக்கும். கார்த்திகை பார்த்திட, ரெண்டாவது லைனில் பார்க்காத மூணாவது லைனில் பாரு. கார்த்திகை பார்த்திட பார்வை, அல்ல இரு வருதா? அதை தான் என்ன சொல்கிறோம்? எதுகை. இரு ஒரே மாதிரி இருக்கா? அதை தான் என்ன சொல்கிறோம்? எதுகை அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? ரெண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வந்துன்னா அது எதுகை. அடுத்த பாரு, குரங்கு மரங்கள். குரங்கு ரா வருதா? மரங்கள் ரா இருக்கா? அதை தான் என்ன சொல்ல? எதுகை. அடுத்த பாரு, பச்சை நச்சர இச்சு வருதா? ஒரே மாதிரி, அதுதான் எதுகை. புரியுதா? ரெண்டாவது எழுத்து சிங்கம் எங்கும் இங்கு இருக்கா? அதுதான் எதுகை. ரெண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வந்துன்னா
அதை என்ன சொல்லுவோம்? எதுகை. அதை இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த பாரு, இயபு அப்படின்னா இறுதி சொற்கள். ஒரு அடியினுடைய கடைசி இறுதி சொற்கள், கடைசி சொற்கள் அல்லது கடைசி எழுத்து ஒரே மாதிரி இருந்தனா அதை என்ன சொல்லுவோம்? இயபு அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும் இயபு எதெல்லாம் அப்படின்னா என்ன வருது? கொடுக்கும். கொடுக்கும் பாரு, அங்கே இருக்குல்ல, ரெண்டாவது பத்தியில் பாரு, கொடுக்கும் இருக்கா? கொடுக்கும். அடுத்த பாரு, அதே ஈன்றெடுக்கும். எடுக்கும் இருக்கா? ஈன்றெடுக்கும். இம்மும் பார்க்கலாம். நீ நிழல் கொடுக்கும் இருக்கா? இல்லை இம் வருதா? இம்மையும் பார்க்கலாம். அந்த கொடுக்கும் வருதா? அது என்ன ஒரே வார்த்தையும் வருது, இம் கடைசி எழுத்தும் ஒரே மாதிரி தான் இருக்குது, அந்த வார்த்தையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. புரியுதா? அதை தான் என்ன சொல்கிறோம்? இயபு அப்படிங்குவோம். அடுத்ததில் பாரு, குடி இருக்கும், கனி பறிக்கும் வருதா? தடை இருக்கும் இருக்குல்ல, அதை தான் என்ன சொல்கிறோம்? இயபு. புரியுதா? அடுத்த கிழங்கு எடுக்கும், மயில் நடிக்கும், ஊளை இடும். புரியுதா? இடும். இம்மை சொல்லலாம், இம்மையும் குறிப்பிடலாம். புரியுதா? இம்மையும் என்ன செய்யலாம்? குறிப்பிடலாம். இப்படி கடைசி எழுத்தையும் சொல்லலாம் அல்லது வார்த்தையும் சொல்லலாம். ஒரே மாதிரி இருந்துன்னா அதை தான் என்ன சொல்லுவோம்? இயபு அப்படின்னு சொல்லுவோம். இறுதி சொற்கள் அல்லது இறுதி எழுத்து ஒன்றி வர தொடுப்பது இயபு. நாங்கள் இறுதி சொற்கள் மட்டும்தான் நம்ம வச்சு பார்த்துருக்கேன், உனக்கு சொல்லி தந்திருக்கேன். புரியுதா? அடுத்து குருவினா பார்க்கலாம். நயமறிய இப்போ சொன்னோம்ல, அதான் பாடலில் உள்ள மோனை எதுகை இயபு சொற்களை எடுத்து எழுதுக. மோனை முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. கார்த்திகை காடெல்லாம், கா எழுத்து ஒரே மாதிரி இருக்கா? அதான். பார்த்திட பார்வை, பா வருதுல்ல, அது. காடு, காய், கா வருதா? அது. பச்சை பன்றி, பா. சிங்கம் சிறுத்தை, அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பார்த்துக்க, சி. அதான். எதுகை அப்படின்னா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. கார்த்திகை பார்த்திட, இரு ஒரே மாதிரி இருக்குல்ல, அதை தான் என்ன சொல்கிறோம்? எதுகை. குரங்கு மரங்கள், ஒரே மாதிரி வருதா? அது. பச்சை நச்சரம், அது இச்சு ஒரே மாதிரி இருக்கா? சிங்கம் எங்கும், இங்கு என்பது என்னது? ஒரே மாதிரி இருக்குல்ல, அதை தான் என்ன சொல்லுவோம்? எதுகை. இயபு இறுதி சொற்கள் ஒன்றி வர தொடுப்பது இயபு. பரு, கொடுக்கும், எடுக்கும், கொடுக்கும், கூடியிருக்கும், கனிப்பறிக்கும், வெயில் மறைக்கும், தடை இருக்கும், மயில் நடிக்கும், கிழங்கெடுக்கும், இதை தான் என்ன சொல்கிறோம்? இயபு அப்படின்வோம். இயபு வார்த்தையும் சொல்லலாம், எழுத்தையும் குறிப்பிடலாம். கடைசி எழுத்து ஒரே மாதிரி வர்றதையும் சொல்லலாம், கடைசி வார்த்தை ஒரே மாதிரி வர்றதையும் இயபு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது குருவினா விடை. காட்டுப்பூக்களுக்கு எதனை ஓமையாக கவிஞர் சுரதா குறிப்பிடுகிறார்? காட்டுப்பூக்களுக்கு எதனை அதனை எடுத்துட்டு கார்த்திகை விளக்கை ஓமையா கவிஞர் சுரதா குறிப்பிடுகிறார். எதனை மட்டும் எடுத்துட்டு அதுக்கு எது போடலாம்? கார்த்திகை விளக்கை போடலாம். அடுத்தது காட்டின் பயன்களாக கவிஞர் சுரதா கூறுவன யாவை? காட்டின் பயன்களாக கவிஞர் சுரதா கூறுவன: மரம், தேன், மருந்து முதலிய பொருட்களை தரும், உண்ண காய் கனி தரும், பலரும் தங்க குளிர்ந்த நிழல் தரும். அடுத்தது சிறுவினா விடை. சிறுவினா ஃபர்ஸ்ட் ஒன். காடு என்னும் பாடலில் இடம்பெறும் விலங்குகளின் செயலாக கவிஞர் கூறுவற்றை எழுதுக. காடு என்னும் பாடலில் இடம்பெறும் விலங்குகளின் செயலாக கவிஞர் கூறுவன. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், காட்டில் வாழும் குரங்குகள் மரக்கொம்புகளில் உள்ள கனிகளை பறித்து உண்ணும். நீல நிறம் கொண்ட மயில்கள் தோகை விரித்து மகிழ்ந்து நடனமாடும். பன்றிகள் காட்டில் உள்ள கிழங்குகளை அகழ்ந்தெடுத்து உண்ணும். நஞ்சினை உடைய பாம்புகள் கலக்கமுற்றிருக்கும்.
நரி கூட்டம் ஒன்று சேர்ந்து ஊளையிடும். மிகுந்த சுவை கொண்ட தலைகளை தின்றபடி யானைகள் புது நடை போட்டு செல்லும். சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை போன்ற விலங்கினங்கள் தம் விருப்பம் போல எங்கும் அலைந்து திரியும். இவ்வளோ எழுதுனா போதும். நன்றி.